அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் மீண்டும் அமெரிக்க நிலைகள் மீதும் இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக துபாய், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது மீண்டும் மிக கடுமையான பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தானின் லாகூரில் இன்றைய தினமும் அமெரிக்க தூதரகத்தை கொளுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அயதுல்லா அல் ஹமேனியை கொண்டிருப்பது சாதாரண குற்றம் கிடையாது, இது ஒரு மத குற்றம். இதற்குரிய தண்டனை மிக கடுமையான முறையில் இருக்கும் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள், முன்வழியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளை இலக்கு வைத்து மிக மோசமான ஒரு தாக்குதலை இவர்கள் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் 165 பெண் குழந்தைகள் கொடூரமாக இஸ்ரேல் அமெரிக்காவால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது முன்பள்ளிகள், பாடசாலைகள், மருத்துவமனைகள், மக்கள் ஒன்று கூடக்கூடிய முகாம்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது இவர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. காசாவில், லெபனானில், சிரியாவில் இந்த தாக்குதல்களை பார்த்திருக்கின்றோம். பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக பாடசாலைகளிலும் கட்டிடங்களிலும் அகதி முகாம்களிலும் கொண்டு குவித்தவர்கள். ஈரானிலும் ஆரம்ப கட்ட தாக்குதலிலேயே மிக மோசமான ஒரு படுகொலையை, குழந்தைகளின் படுகொலையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த 165 குழந்தைகளின் உடைய இறுதிச் சடங்குகளை மக்கள் மிகுந்த துயரத்தோடு கண்ணீர் மல்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. 125 குழந்தைகள் ஒரு இடத்தில் கொல்லப்பட்டால் நினைத்து பாருங்கள், மிகப்பெரிய துயரம். நினைத்து பார்க்க முடியாத துயரத்துடன் அவர்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர் அந்த குழந்தைகளினுடைய புகைப்படங்களை கைகளில் வைத்துக்கொண்டு இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்ப்பவர்களை மிகவும் உருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. அடுத்து, அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரானில் இதுவரை நடத்திய தாக்குதல்களில் 787 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரானின் செஞ்சிலுவைச் சங்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். பல இடங்களில் பல கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் இன்னமும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இதுவரை வெளியான தகவல்களில் 787 பேர், ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட, 165 என்ற பெண் குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள் உட்பட 787 பேர் இஸ்ரேல் அமெரிக்காவால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து, ஈரான் போரில் இணைந்து கொள்ளுமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை பிரிட்டன், நேட்டோ 2 அமைப்புகளும் தரப்புமே மறுத்திருக்கின்றார்கள். ஈராக்கில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் சட்ட திட்டங்களுக்கு முரணான அல்லது எங்கள் சட்டத்துக்கு விரோதமான ஒரு போரில் நாங்கள் ஈடுபட விரும்பவில்லை என பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் நேரடியாகவே பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய முகத்தில் அறைந்ததைப் போல மிக நெருக்கமான ஒரு நாடாக ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு பிரிட்டன் இருந்தது. அமெரிக்கா செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புக்கெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு கையை தூக்கியவர்கள் தற்போது நிதானமாக யோசிக்க ஆரம்பித்திருக்கின்றார்களோ என்னவோ தெரியவில்லை. ஈராக்கில் நடந்ததைப் போல் ஒரு தவறை செய்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. ஈரான் மீதான தாக்குதலில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்பதை பிரிட்டன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் நேட்டோவும் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள். அதிலும் ஸ்பெயின் நாடு ஒருபடி மேலே சென்று இந்த ஐரோப்பாவிலேயே ஒரு முதுகெலும்புள்ள நாடு என்று சொல்ல வேண்டும் என்றால் ஸ்பெயினைத்தான் தற்போது சொல்ல வேண்டும். காசாவில் படுகொலை செய்யப்பட்ட போது குழந்தைகள் இஸ்ரேலிய தூதரகங்களை மூடி இஸ்ரேலினுடைய ராஜதந்திர உறவுகளை துண்டித்து நேரடியாக இஸ்ரேல் தொடர்புடையவர்களுக்கு பல தடைகளை, பொருளாதார தடைகளை அமல்படுத்திய ஒரு நாடு. இஸ்ரேலுடனான வர்த்தக கப்பல்களை, இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய வர்த்தக கப்பல்கள் எங்கள் துறைமுகங்களில் தரித்து நிற்கக்கூடாது என்று வெளிப்படையாக பேசிய ஒரு துணிச்சலான முதுகெலும்புள்ள ஒரு தலைவரை கொண்ட நாடாக இருக்கின்றது. அந்த ஸ்பெயின் என்று ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள். நாங்கள் அமெரிக்கா, ஐரோப்பாவுடன் பல விடயங்களில் இணைந்து செயற்பட்டாலும் ஈரானின் இறையாண்மையை மீறி ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்தியது தவறு. இவ்வாறான தவறான நடவடிக்கைகளில் நாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம். அது அமெரிக்காவாக இருந்தாலும் ஐரோப்பிய யூனியனாக இருந்தாலும்
தவறான எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகளில் நாங்கள் இணைந்து கொள்ளப் போவதில்லை. இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகத்திற்கு வழங்குகின்றார்கள் என்று மிக கடுமையான துணியில் பேசியிருக்கின்றார். ஐரோப்பாவில் இப்படி ஒரு தலைவர் நேட்டோவை, ஐரோப்பாவை, அமெரிக்காவை எதிர்த்து துணிச்சலாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார். நிச்சயமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய சலூட். எனவே சான்ஸ் அவர்களுக்கு கருத்துக்கள் ஸ்பெயின் கூறியது மட்டுமல்ல, ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களை ஆதரிக்க மறுத்திருப்பதுடன் தங்களுடைய விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்ட அமெரிக்க டேங்கர் விமானங்களை உடனடியாக வெளியேறுமாறும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். ஸ்பெயினுடைய மொரோன் விமானத்தளம் மற்றும் கடற்படை நிலையம் ரோட்டாவை விட்டு அமெரிக்க டேங்கர் விமானங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஸ்பெயின் விடுத்த உத்தரவுக்கமைய அந்த விமானங்கள் எல்லாம் அவசரமாக வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம் இன்றைய தினமும் பாகிஸ்தானில் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் அந்த அமெரிக்க தூதரகத்தின் வாசல் கதவுகளை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இஸ்லாமாபாத், கராச்சி போன்ற நகரங்களிலும் அயதுல்லா அல் ஹமேனியின் உடைய படுகொலைக்கு பின்னர் அமெரிக்கா மீது மிகப்பெரிய கோபம் பாகிஸ்தானுக்குள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போல தான் பஹ்ரைனாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், அங்கிருந்து ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுடன் கள்ளத்தனமாக உறவு கொண்டிருந்தாலும் கூட, திருட்டுத்தனமாக அமெரிக்காவை ஆதரித்தாலும் கூட அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய அளவில் கோபமடைந்திருக்கின்றார்கள். அயதுல்லா அல் ஹமேனியினுடைய கொலை நடைபெற்ற பின்னர் பாகிஸ்தானில் அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்கள் எங்கு மொழிப்பதை பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த மக்களை அடக்க முடியாமல் பாகிஸ்தான் இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் இணைந்து 25-30 பேரை படுகொலை செய்திருந்தார்கள் என்பது வேறு விடயம். லாகூரிலும் இன்றைய தினம் மிகப்பெரிய போராட்டம். ஒரு கட்டத்தில் போலீசார் அவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்து அவர்களை விலக்கி விடும் அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைமை காணப்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைமை தான் ஈராக்கிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கலிபோர்னியாவினுடைய கவர்னர் கெவின் நியூசம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், உலகம் முழுவதும் இன்று எரிசக்தி விலைகள் உயர்ந்து விட்டன, கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்து விட்டன, உலகம் பதற்றமான ஒரு பகுதியாக மாறியிருக்கின்றது, உலக மக்கள் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ட்ரம்ப் இஸ்ரேலுக்காக நடத்தக்கூடிய இந்த தேவையற்ற போரினால் உலக மக்களும் அமெரிக்கர்களும் மிகப்பெரிய அசௌகரியங்களை சுமக்கப் போகின்றார்கள். முட்டாள்தனமான ட்ரம்பினுடைய இந்த முடிவுகள் அமெரிக்காவையும் உலக நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் பின்னுக்கு தள்ளப்போகின்றது என ஒரு துணிச்சலாக அமெரிக்காவுக்குள்ளேயே கலிபோர்னியாவினுடைய கவர்னர் கெவின் நியூசம் என்பவர் குறிப்பிடுகின்றார். We have to reconcile why our bombs were used, or Israeli bombs were used, to kill children, young girls at a school, and what the imminent threat was. It hasn't been described. Again, what was described today extensively were the beautiful ballroom and the curtains in the White House. பாருங்கள், அங்கிருந்தாலும் கூட அவர் மிகச்சரியாக குறிப்பிடுகின்றார். பல ஐரோப்பிய நாடுகளுக்கு, பல்வேறுபட்ட ஆசிய நாடுகளுக்கு, அரபுலக நாடுகளுக்கு கூட இதை முகத்துக்கு நேரில் சொல்வதற்கு துணிச்சல் கிடையாது. அதேபோல் நியூயார்க் நகரத்தினுடைய அமெரிக்க மேயர் சஹ்ரான் மம்தானியும் குறிப்பிடுகின்றார், ஒரு நாட்டுக்குள் சென்று அந்த நாட்டுக்குள் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்வதெல்லாம் ஒரு நீதியான ஜனநாயக சமூகத்தில் ஏற்புடைய விடயம் அல்ல. இது எவ்வாறு செய்ய முடிகின்றது என்பது வியப்பாக இருக்கின்றது. ஒரு நீதியான ஜனநாயக ரீதியான நாட்டில் இன்னொரு நாட்டுக்குள் சென்று அந்த நாட்டினுடைய தலைவனை படுகொலை செய்து, இதெல்லாம் ஒரு சரியான வேலை கிடையாது என்பதை சஹ்ரான் மம்தானியும் நேற்றைய தினம் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். அடுத்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் மிக முக்கியமானது. அயதுல்லா அல் ஹமேனி படுகொலை செய்யப்பட்டது ஈரானினுடைய உச்ச தலைவர், ஈரானை வழிநடத்தக்கூடிய தலைவர் என்பதற்கு அப்பால் அவர் ஒரு ஆன்மீக தலைவர். சியா பிரிவு மக்களால், கோடிக்கணக்கான சியா பிரிவு மக்களால், இஸ்லாமிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இமாம் கமேனி, ஒரு ஆன்மீக மத தலைவர். அவரை படுகொலை செய்திருப்பது ஒரு மத குற்றம். எனவே இந்த மத குற்றம் என்பது மிகப்பெரிய தண்டனைக்கு உரிய ஒரு குற்றமாக மாறியிருக்கின்றது என்று கூறிய வார்த்தைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்கள் அயதுல்லா அல் ஹமேனி ஆதரிக்கக்கூடிய, அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய பல்வேறுபட்ட ஈரானை கடந்திருக்கக்கூடிய நாடுகளிலும் இது கொதிநிலை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இதற்கு பழிவாங்கக்கூடிய ஒரு படலம் என்பது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஏற்கனவே பல இடங்களில் அமெரிக்க தூதரகங்கள் அடித்து நொறுக்கப்படுவதன் பின்னணியிலும் இது ஒரு மதக்குற்றம் என்ற விடயம் மக்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், படைத்தளங்களை காலி செய்துவிட்டு படைத்தளங்களில் இருந்து வெளியேறி கோட்டல்களிலும் உல்லாச விடுதிகளிலும் நீங்கள் ஒளிந்திருந்தாலும் உங்களை தேடி பிடித்து தாக்குவோம். கோட்டல்களுக்கு தப்பிச் செல்லும் அமெரிக்க வீரர்கள் கூட குறிவைத்து தாக்கப்படுவார்கள். அமெரிக்க தளங்கள் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட அந்த தளங்கள் இன்னும் அமெரிக்காவுடைய தளங்களாகத்தான் மத்திய கிழக்கில் இருக்கின்றன. எல்லா தளத்தையும் முடிந்தால் அமைதி வேண்டுமென்றால் காலி செய்து விடுங்கள். அவனை கூட்டி வந்து அமெரிக்க தளங்களை உங்கள் மண்ணில் வைத்து இராணுவ முகாம் அமைப்பதற்கு இடம் கொடுத்திருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக கூறுங்கள், அமெரிக்க இராணுவம் தளங்களை எல்லாம் விட்டு வெளியேற வேண்டும். அந்த துணிச்சல் இருக்கின்றதா, நேர்மை இருக்கின்றதா, நாங்கள் தாக்குதலை நிறுத்துகின்றோம் என்று ஒரே போடாக அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் போட்டிருக்கின்றார். இது வளைகுடா நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அவர் கொடுத்திருக்கின்றார். அடுத்து ஈரானிலிருந்து மீண்டும் மத்திய இஸ்ரேல் பகுதியை நோக்கி மிக கடுமையான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து செய்திகள் வெளியாகவில்லை. பல ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்க முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அங்கு பார்க்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்க்கின்ற பொழுது மிக பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே வரக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்கள் உள்ளே சென்று பற்றி எறியக்கூடிய காட்சிகள் ஊடக தணிக்கை காரணமாக சேத விவரங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அமைந்திருக்கக்கூடிய உலகின் 3வது மிகப்பெரிய எரிபொருள் சேமிப்பகம் பெங்கரிங் மத்திய கிழக்கில் மிகப்பெரியதுமான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல் புஜரா பகுதி துறைமுகத்தை ஈரானிய ட்ரோன்கள் தாக்கி அளித்திருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்புக்கு ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்து சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்று அமெரிக்காவின் பொருளாதாரம் அடிவாங்கிய போது நிமித்தியவர்கள் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸு, கத்தார், சவுதி அரேபியா போன்றவர்கள். இன்று அவர்களினுடைய பொருளாதார வளங்கள், பொருளாதார மத்திய நிலையங்கள் எல்லாம் ஈரான் நொறுக்கி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பகுதியின் மிக கடுமையான தாக்குதலை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அமெரிக்க இராணுவ தளங்களில் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 540 அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு இணையானவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தங்கள் இராணுவத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளை மூடி மறைப்பதில் குறியாக காணப்படுகின்றார்கள். வெறும் 5, 6, 10 இராணுவத்தினர் இறந்ததாக அவர்கள் கூறுவதெல்லாம் வேடிக்கையான விடயம். உண்மைதான். ஏனெனில் அமெரிக்க இராணுவத்தினுடைய தளங்களே 25-30 தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாட்டில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளத்திலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். அரபு எமிரேட்ஸில் அவ்வாறு, கத்தாரில் அவ்வளவு, துருக்கியில் அவ்வளவு இருக்கின்ற பொழுது ஒரு தளத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10 இராணுவத்தினர் கொல்லப்பட்டால் கூட 20 தளங்களை தாக்கும் பொழுது 200 பேர் இறந்து விடுவார்கள். ஆனால் வெறும் 4 பேர் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று தங்கள் இழப்பை மிகப்பெரிய அளவில் குறைத்து காட்டுவது இவர்களுக்கு வழக்கமாக பழகி போன ஒரு விடயம். ஆனால் 540 அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டதான தகவலை ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ரஷ்ய அரசு தொலைக்காட்சியும் இந்த தகவலை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரஷ்யா ஈரான் மீதான தாக்குதலுக்கு மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருப்பதுடன் இந்த தாக்குதலை உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகளும் இன்றைய தினம் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேல் அமெரிக்காவை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக யுத்த முனையிலும் மத்திய கிழக்கிலும் உலகிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். உடனுக்குடன் சில தகவல்களை யூடியூப்பில் பதிவேற்ற முடியாவிட்டாலும் கூட அகிலம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் லைக் செய்வதன் ஊடாக அகிலம் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய செய்திகளையும் அது தொடர்பான காணொளிகளையும் உடனுக்குடன் பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.